கேதார்நாத் அம்மா சொல்லிகிட்டே இருப்பார், மூச்சே எடுக்க விட மாட்டேன். ஒரு வெளிப்போ நீ ஒரு அடுத்தால வரணும் பாடுறேன்னா அது 14 பீட்ஸு 2 கலை வேறு பாடுறோன்னா ஃபுல்லாகவே மூச்சு எடுக்காமல் பாடிப்பாரு அப்படிங்க. போச்சு போச்சுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கெயின் யுவர் ஸ்டாமினா. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஆனால் இப்போ ஸ்டாமினா எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஸ்டாமினாவா? அது ரொம்ப தேவை. ஆஸ் வோக்கலிஸ்ட் நமக்கு வந்து நம்மளோட ஏன்னா நாபி ஹிருத் கண்ட ரசனா அதை நம்ம பாடினோம்னா தான். அண்ட் அந்த ஹெட் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிதான், இந்த இடத்துல அந்த ரெசனன்ஸ் இருக்கணும். சும்மா அந்த மேம்போக்காக பாடினோம் வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பர் ஃப்ளூவஸாக இருக்கும். அதெல்லாம் ஃபால்ஸ் வாய்ஸ் சொல்லுவேன். அப்படி பாடினோன்னா நம்ம ஈவன் 10 hours 15 hours பாடிகிட்டே இருக்கலாம். பட் அது ஹிருதய ஸ்பர்ஷியாக இருக்காது. ஐ மீன் த மியூசிக் தட் டச்சஸ் த ஹார்ட்னு இருக்கணும்ல, அது வரணும்னாக்கா அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வந்து நன்னா சாதகம் பண்ணியிருக்கேளா, நன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேளா, நல்லா பசிக்கும். ஸோ எங்கள் அம்மா தான் ரெடியாக தான் வச்சுட்டு தான் கச்சேரிக்கே கூட்டின்னு போவாங்க. ஷி ஹாஸ் டு பி ரெடி, கிச்சனில் ரெடியாக இருக்கணும். அது ஒன்று. ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த நாடி சுத்தி டெஃபினெட்லி வி ஹேவ் டு டூ. ஸ்விம்மிங் கூட ஹெல்ப் பண்ணணும்பா. ஏன்னா நம்ம பிரெத் கண்ட்ரோல் இருந்ததுன்னா நம்ம நல்லா பாட முடியும் இல்லையா. வேறு ஸ்டாமினாவை டெவலப் பண்ணிக்கிறது அந்த அகார சாதகம்லாம் பண்ணும்போதே அந்த இது அந்த இஎன்டி அந்த எல்லாமே வந்து நமக்கு ரொபஸ்டாக. இன்ஃபேக்ட் கோல்டு இருக்கும்போதெல்லாம் வந்து கிளாஸ்க்கு வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னோம் வச்சுக்கோங்களேன், மீரா மாமி சொல்லலாம், டோன்ட் அவாய்ட் அட்டெண்டிங் கிளாஸஸ் பிகாஸ் யூ ஹேவ் அ கோல்டு. நீங்கள் அந்த வந்து பாடினேன்னா அந்த லங் ஸ்ட்ரென்த் எல்லாம் தானே ஜாஸ்தியாக இருக்குது. அது கிளியர் ஆகிடும், உங்களுக்கு கோல்டும் க்யூர் ஆகிடும், அனுப்பிச்சி விட்ருவோம் கிளாஸ்க்குன்றா.